காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம பார்க்க போறது பாதரசம். பாதரசத்தை நம்ம சித்த மருத்துவத்துல ரசமணி அப்படின்னும் சொல்லுவாங்க. பாதரசம் ஒரு திரவ நிலையில உள்ள ஒரு பொருள். அதனுடைய கொதிநிலையும் உருகு நிலையும் ரொம்ப குறைவு. அதனால நம்முடைய ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையிலேயே அது ஈஸியா ஆவியாயிரும். அப்படி ஆவியாகக்கூடிய ஒரு பொருளை நம்ம மருந்தா பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த திரவ நிலையில உள்ள அந்த பாதரசத்தை திடநிலைக்கு மாற்றணும். அப்படி மாத்துறதுக்கு பேர் தான் ரசமணி அப்படின்னு பேர். பாதரசம் 6 வகையான சுவையும் ஒருங்கே பெற்ற ஒரே சித்த மருத்துவ பொருள் எது அப்படின்னா பாதரசம் தான். அது மட்டுமல்ல, அது வெப்பத்தையும் சரி குளிரையும் சரி இரண்டையும் தாங்கக்கூடிய தன்மை பாதரசத்துக்கு மட்டும்தான் உண்டு. ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆவியாகும் நான் சொன்னேன் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தெர்மாமீட்டர்ல எல்லாம் அந்த பாதரசத்தை வச்சிருப்பாங்க. நம்ம உடம்புல வெப்பநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாதரசத்தை தான் நம்ம அந்த அளவீட்டு மணியா நம்ம பயன்படுத்துவோம். அந்த அளவுக்கு அது ஈஸியா வெப்பமும் ஆகும், குளிர்ச்சியும் அடையும். இந்த 2 தன்மை அதுக்கு உண்டு. அதனாலதான் ரசமணின்னு சொல்லக்கூடிய பாதரசம் மனிதன் உடம்புக்குள்ள மருந்தா போகும்போது சிலருக்கு வெப்பம் தேவைப்பட்டா அது வெப்பம் தேவைப்படுற மாதிரி அது ஆக்ட் பண்ணும். குளிர்ச்சி தேவைன்னா குளிர்ச்சி தரக்கூடிய பொருளாகவும் அந்த ஒரு பொருளே 2 விதத்திலையும் மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஆனா சித்த மருத்துவத்துல எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரசமணிக்கு உண்டு. அதனாலதான் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சிவனினுடைய விந்து அப்படின்னு அதை அழைப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று இந்த பாதரசம் சொல்லக்கூடிய ரசமணி. இது புற்றுநோய் போன்ற பல முக்கியமான பெரிய நோய்களை எல்லாம் சித்த மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நவபாஷாணத்துல சிலைகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பூம்பாறையில உள்ள வேலப்பன் நம்முடைய முருகனுடைய திருவுருவ சிலையாக இருக்கட்டும், பழனி தண்டாயுத சுவாமியினுடைய திருவுருவ சிலையாக இருக்கட்டும், நவபாஷாணம் தசபாஷாணம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த நவபாஷாணத்துல முதல் பாஷாணமே என்ன அப்படின்னா பாதரசம் தான். பாதரசத்தை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அதி சூட்சமங்கள் நிறைந்த ஒன்றுதான் இந்த பாதரசத்தில் உள்ள ரசமணி. இது அவ்வளவு எளிதில் யாரும் செஞ்சிட முடியாது. அதற்கு ஒரு குருவினுடைய நேரடி பார்வையில அந்த செய்முறை விளக்கங்களோட அவர் சொல்ல சொல்ல செய்யும்போது தான் அதுக்கு மிகப்பெரிய சக்தி எல்லாம் அதுக்கு கிடைக்குது. ஒரு மருந்தை ஒரு பொருளாக்கி நம்முடைய உடம்போட சேர்த்துக்கிட முடியும் அப்படின்னா அது இந்த ரசமணி தான். பாசி மாலை, முத்து மாலை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரசமணியை சில பேர் பாத்தீங்கன்னா அரைஞான் கயிறுல கூட கட்டுறதை நீங்க பார்த்துக்கலாம். கழுத்துல கூட கயிறுல அதை கட்டி போடுவாங்க. சில பேர் சட்டை பாக்கெட்ல வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு பல தெய்வீக சக்திகள், நேர்மறையான சிந்தனைகள் போன்ற பல இதை ஈர்க்கக்கூடிய சக்தியும் முறையாக செய்யப்பட்ட அதற்கு உண்டு. அதற்கு வாழையினுடைய சாறை எடுத்து அதுல சில பொருட்கள், தாவரங்கள், மூலிகைகள் சாரெல்லாம் அதை சேர்த்து அதை அப்படியே புடம் போடுவாங்க. அதை அப்படியே சுத்திகரிச்சுட்டே இருப்பாங்க. சுத்தப்படுத்தி அது சுத்தமான ஒரு பொருளாக அது மாறிய பிறகுதான் அது பாதரசம் ரசமணியாக அது மாறும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.